பின்பு தேவன் ஆபிரகாமிடம் மீண்டும் பேசினார். உன் மனைவியின் பெயர் இனிமேல் சாராய் அல்ல, சாராள். கர்த்தர் சொன்னார், நான் அவளை ஆசீர்வதிப்பேன். அவளிடமிருந்து உனக்கு ஒரு குமாரன் பிறப்பான். அவள் ஜாதிகளின் தாயாக இருப்பாள். ராஜாக்கள் அவளிடமிருந்து தோன்றுவார்கள். இந்த வார்த்தைகளை கேட்டதும் ஆபிரகாம் உள்ளத்தில் சிரித்தான். அவன் மனதில் நினைத்தான், 100 வயதான எனக்கா பிள்ளை பிறக்கும்? 90 வயதான சாராவா தாயாவாள்? ஆபிரகாம் தேவனிடம் சொன்னான், இஸ்மவேல் உம்முடைய சந்நிதியில் வாழ்ந்தால் போதுமே. ஆனால் தேவன் உறுதியாய் சொன்னார், இல்லை, சாராள் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள். அவனுக்கு ஈசாக்கு என்று பெயரிடுவாய். என் உடன்படிக்கை அவனுடனே நிலைத்திருக்கும். இஸ்மவேலையும் தேவன் மறக்கவில்லை. அவர் சொன்னார், நான் அவனையும் ஆசீர்வதிப்பேன். அவன் ஒரு பெரிய ஜாதியாக வளருவான். பின்னர் தேவன் பேசுவதை நிறுத்தினார். அந்த நாளிலேயே ஆபிரகாம் கர்த்தரின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தன் வீட்டிலிருந்த எல்லா ஆண்களையும் சுனத்தரித்தான். கர்த்தருடைய வாக்குத்தத்தம் தாமதமாக தோன்றினாலும் அது ஒருபோதும் தவறுவதில்லை.